வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு நமது உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும், இதனால் தேங்காய் மற்றும் அது சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான்னு கேட்டிங்கனால உண்மை கிடையாதுங்க. உண்மையில் தேங்காய் பாலில் நிறைய நன்மைகள் இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோத்தனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புக்களான கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தேங்காய் பால் நிறைந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று தேங்காய் பால் நமக்கு தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இரும்புச்சத்து நம்முடைய உடல்ல குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். நமக்கு ஹீமோகுளோபின் தான் உடலுக்கு போதுமான ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்போ நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனமாக இருக்கிறது, உடல் சோர்வடைவது, கவனமின்மை, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் தென்படும். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சிகப்பணுக்கள் போதுமான நிலைக்கு திரும்ப வந்துடும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் ஆக்சிஜன் சப்ளைவை மேற்கொள்ளும் பொழுது நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்துல 25% கிடைச்சிரும். எனவே சிறியவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கப்பட்டு ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது பக்க விளைவுகளை எல்லாமே வெயிட் லாஸ் சாத்தியப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் பசியை கட்டுப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய கொழுப்புகளை குறைத்து எடையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவாக தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் டயட் ஃபுட்டாக தேங்காய் பால் உங்களுக்கு இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டிய உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது விரைவிலேயே இது உங்களுடைய பசியை அடக்கிடும். அதனால் அதிக உணவுகள் சாப்பிட்டு இன்னும் நீங்கள் வெயிட் ஆகிக்கிட்டே போகிற அந்த ப்ராசஸை முதல்ல ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் பால் என்ன பண்ணணும் அப்படின்னா நார் சத்து கொண்டு இருக்குங்க இல்லையா. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆங்காங்கே அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டுவிடும். இடுப்பு மடிப்புகள் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்பு, இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் அமைப்பை ஸ்லிம்மாக நீங்கள் கணக்கச்சிதமாக உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ செலினியம் சத்து எங்க வளமான அளவில் நிறைந்திருக்கு அல்லது எந்த உணவு செலினியம் சத்து அதிகமாக கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலினியம் சத்து தேங்காய் பாலில் அதிகம் இருக்கு. எனவே கீழ்வாதம் இருக்கிறவங்க, குறிப்பாக அந்த முடக்குவாதம் இருக்கிறவங்கலாம் தேங்காய் பால் சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். அவங்களுக்கு வேண்டிய செலினியம் சத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்படும் போது வாதம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் அவங்க நலமோடு இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை மட்டும் அதிகரிக்கும். எனவே தேங்காய் பால் உட்கொள்ளும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைந்து நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதாக தான் ஆய்வுகள்லையுமே குறிப்பிடுறாங்க. ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிக் கொள்வதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான போக ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. அதே போல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தேங்காய் பாலில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால இது பிபி ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கறதால ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தம் இதனுடைய அளவெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குறிப்பாக அந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு தேங்காய் பால் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே நம்மை தாக்காதவாறு
இவ்வாறு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி கொண்டு நலமாக வாழ்வதற்கெல்லாம் தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, தேங்காய் பாலில் விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து வந்து நிறைந்திருக்கிறதால உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை தேங்காய் பால் வந்து பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில மட்டும்தான் அதிகமாக இருக்கு. இது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்த கொதிப்பை குறைக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தேங்காயை தவிர இந்த கூட்டுப்பொருள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இடம் வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம் என்னன்னா தாய்ப்பால் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோனோலாரின் அப்படின்றது கூட்டுப்பொருள் விட்டமின் சி கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறது தேங்காய் பாலில் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக எந்த நோயுமே நமக்கு வந்து வராது. எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மிக முக்கியம். அதே போல பாஸ்பரஸ் சத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான். அதாவது பாஸ்பரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் முன்னாடியே தடுக்கும், தேய்மானமாகாம. இப்போ தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதால அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. 40, 50, 60 வயதில் கூட எலும்புகள் வந்து நமக்கு வலிமையாக இருக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதனால தான் அந்த உடலை வந்து பலமாக வைத்துக் கொள்வதற்கு எலும்புகள் மட்டும் கிடையாது, தசைகள், நரம்புகளை கூட நம்ம வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கூட தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காததாலுமே இப்போ சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அவங்க வந்து அனுபவிப்பாங்க. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கும். தசை தொடர்பாக தசைகள் வந்து வலுவிழந்து போகிறது, தசைகள் வந்து இறுக்கமாக இருக்கிறது, தசை பிடிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு நல்ல பலம், அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து தேங்காய் பால் வந்து கொடுக்கும். ஸோ எலும்பையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும், நரம்புகள் தசைகளையும் வலுப்படுத்தி உடலுக்கு பலம் சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தேங்காய் பாலுங்க. தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோலுடைய பளபளப்பு தன்மையை அதிகரிக்கலாம். தோலினுடைய நிறத்தையுமே கூட்டி இளமை தோட்டத்தை எப்போதுமே தக்க வைக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தேங்காய் பால் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள், இறந்த செல்கள், டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணிடும். இதனால முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறவடைந்த சருமம் என எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுடைய சருமத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சுருக்கங்கள் குறிப்பாக இருக்காது. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதனால சருமம் தொடர்பான ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்குமே நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்சர் அப்படின்ற அந்த குடல் புண்கள் தீர்வதற்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். முக்கியமாக வயிற்றுப்புண் வந்து ஆறுவதற்கு தேங்காய் பாலை போல ஒரு மருந்து இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது விரைவிலேயே அந்த புண்கள் வந்து உங்களுக்கு ஆறி போயிடும். ஸோ இப்போ நீங்கள் அல்சர் பிரச்சனையால் அவதிப்படுறீங்க அப்படின்னா காலை உணவை எப்போதுமே தவறாமல் சாப்பிடுங்க. காரசாரமான உணவுகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அப்பப்போ நீங்கள் தேங்காய் பாலும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த குடல் புண்கள் உங்களுக்கு வந்து விரைவிலே ஆறி போயிடும். எந்தவித வயிற்று கோளாறுகளையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து தேங்காய் பாலுக்கு இருக்குது. அதே போல் உடல் சூட்டையுமே தேங்காய் பாலை வந்து நமக்கு வந்து தனித்திரும். இந்த மெக்னீசியம் இதெல்லாம் கொண்டிருக்கிறதால தான் தசைப்பிடிப்பு, மன பதற்றம், மன அழுத்தம் இதெல்லாத்தையுமே குறைத்து நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடியதாக தேங்காய் பால் இருக்குது. ஏன்னா ஒரு கப் தேங்காய் பாலில் 89 மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து இருக்குது. பொதுவாக எதையுமே நம்ம அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நீங்கள் பசுவோடைய பால் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் குடிக்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னா வெறும் வயிற்றில் மற்றும் எந்த நேரத்திலுமே குடித்தாலுமே உடலுக்கு நல்லது தான். அளவாக குடிங்க. இதை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.